ஓகே. நம்ம இப்போ டென்சஸ் டாபிக் பார்க்குறோம். இங்கிலீஷ்ல ரொம்ப முக்கியமானது வந்து டென்சஸ். டென்சஸ் அப்படிங்கறதுல வந்து என்னதுன்னா, ஆ வெர்பு வெர்பு வெர்ப் இருக்கு இல்லையா? வெர்ப்ல வந்து 12 டைப் ஆஃப் டென்சஸ் இருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்மளுக்கு இதுல நெறைய எக்சர்சைஸ் கீழ குடுத்துருக்காங்க. எக்சர்சைஸ்ல நெறைய எக்சர்சைஸ் குடுத்துருக்கனால ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு 1, 2 இது நான் செஞ்சு காமிக்கிறேன். பட் அதோட நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா, இந்த 12 டென்சஸ ரொம்ப புரிஞ்சு படிக்கிறது. சரிங்களா? நம்மளுக்கு மேல எக்ஸ்ப்ளனேஷன் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா, நூத்துக்கணக்கா எக்ஸர்சைஸ் குடுத்துருப்பாய்ங்க. அத நம்மளே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு புரியல அப்படின்னா, அது சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிலாம் இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். அது அப்படியே ஈஸியா புரியிற மாரி நீங்க கத்துக்கோங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரசன்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப சிம்பிள் பிரசன்ட் இப்படிதான் பார்க்கணும். இந்த சிம்பிள், இந்த பிரசன்ட் இந்த வார்த்தைய வச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கச்சல வந்து சிம்பிள் பிரசன்ட்ன்னு இருக்கா? இந்த வார்த்தைய தான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சிம்பிள் பிரசன்ட். சிம்பிள் பிரசன்ட் என்ன? ஒரு ஆக்ஷன். அதாவது ஒரு செயல். சிம்பிளா நடக்கிற மாரி இருக்கணும். அப்ப அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ன்னு அர்த்தம். சரியா? நல்லா கவனிங்க. ஒரு ஆக்ஷன் சிம்பிளா முடிஞ்சதுன்னா, அது சிம்பிள் பிரசன்ட். அதே வந்து என்னன்னா, ஒரு ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து கொஞ்ச நேரம் நடக்குதுன்னா, அது பிரசன்ட் கன்டினியூஸ். உங்களுக்கு புரியுதா? அப்போ சிம்பிள் பிரசன்ட்னா என்னது? சிம்பிள் பிரசன்ட்னா ஒரு ஆக்ஷன் சிம்பிளா முடியணும். உடனே முடியணும். ஒரு செகண்ட்ல நடக்கிறது, கொஞ்ச நேரத்துல நடக்கிறதெல்லாம் சிம்பிள் பிரசன்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி அது பாஸ்ட்ல நடந்திருந்ததுன்னா சிம்பிள் பாஸ்ட். ஃபியூச்சர்ல நடக்கிறதா இருந்ததுன்னா சிம்பிள் ஃபியூச்சர். சரியா? அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் அதாவது டென்சஸ்னாலே வெர்ப் வச்சு படிக்கிறது தான். சரியா? டென்சஸ்னா ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா, டைம்ன்னு அர்த்தம். டென்சஸ்னா என்னன்னா டைம்ன்னு அர்த்தம். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு இருக்கு. 12 அ இந்த 3 டென்ஸ்லயும் ஒவ்வொரு நேரத்துல நடக்கிறது. அந்த ஆக்ஷன் எவ்வளவு நேரம் நடக்கிறது? 3 பிரசன்ட்லயும் நடக்கும், பாஸ்ட்லயும் நடக்கும், ஃபியூச்சர்லயும் நடக்கும். அப்படி 3 நேரம் இறந்த காலம், கடந்த காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி 3 இதுலயும் நடக்கும். அந்த ஆக்ஷன் எவ்வளவு நேரம் நடக்குது? அதான் டைம். சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னா, அந்த ஆக்ஷன் உடனே முடியுது. பிரசன்ட் கன்டினியூஸ்னா பாருங்க, அந்த ஆக்ஷன் ரொம்ப நேரம் நடக்குது. அப்படின்னா 3 காலங்கள்லயும் எவ்வளவு நேரம் அந்த ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 12 அட்டவணை. புரியுதா உங்களுக்கு? டென்சஸ்னா டைம்னு அர்த்தம். சரிங்களா? 12 டென்சஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ன்னு நம்ம போட்டுட்டு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லிறலாம். ஆனா, அந்த காலங்கள்ல ஒரு ஆக்ஷன் எவ்வளவு நேரம் நடக்குது? எவ்வளவு நேரத்துல முடியுது? அந்த டைம சொல்றதுனால தான் இந்த டென்சஸ் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? டென்சஸ் 2 விதத்துக்கு படிக்கிறோம். ஒண்ணு கடந்த காலமா, இறந்த காலமா, நிகழ்காலமான்னு பார்க்கிறதுக்கும், இன்னொன்னு என்னது அப்டின்னா, அது அந்த ஆக்ஷன் எவ்வளவு நேரம் நடக்கு அப்படிங்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டென்ஸோட டெஃபினிஷன். சரிங்களா? சரி. இப்போ ஒரு ஆக்ஷன் உடனே நடக்கிறதா இருந்ததுன்னா, உடனே ரொம்ப நேரம் நடக்காம ஒரு கொஞ்ச நேரத்துல நடக்கிறதா இருந்ததுன்னா என்னன்னா, சிம்பிள் பிரசன்ட். அதே ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல நடந்ததுன்னா, ஒரு ஆக்ஷன் சிம்பிளா பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சதுன்னா சிம்பிள் பாஸ்ட். அதே ஆக்ஷன் ஃபியூச்சர்ல நடக்கிறதா இருந்தா சிம்பிள் ஃபியூச்சர். ஆம். அதே மாரி ஒரு ஆக்ஷன் கன்டினியூவா நடந்துகிட்டே இருக்குது அப்டின்னா, அத பிரசன்ட் கன்டினியூஸ்ல போடுவாங்க. அதே பாஸ்ட் முன்னாடி முடிஞ்சதா இருந்ததுன்னா, பாஸ்ட் கன்டினியூஸ்ல போடுவாங்க. அதே ஃபியூச்சர்ல நடக்கிறதா இருந்தா, ஃபியூச்சர் கன்டினியூஸ்ல போடுவாங்க. சரியா? இதுல ரொம்ப ஒண்ணும் டிஃபரன்ஸ் கிடையாது. யூசர்ஸ்ன்னு நம்ம 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 திரும்ப கீழ பார்ப்போம். அதுல ஒவ்வொரு டென்ஸையும் எப்படி எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுலருந்து இதுவரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஒரு ஆக்ஷன் குயிக்கா முடியறதா ஜென்ரலா 12 டென்சஸ்ன்னு இப்படிதான் படிக்கணும். ஜெனரல் டாபிக். ஒரு ஆக்ஷன்ஸ் உடனே முடியறதா இருந்தா சிம்பிள் பிரசன்ட். அதே பாஸ்ட்ல நடந்ததுன்னா சிம்பிள் பாஸ்ட், ஃபியூச்சர்னா ஃபியூச்சர்ல. அது வந்து ஒரு ஆக்ஷன் கன்டினியூவா நடந்துகிட்டு இருக்கு. பிரசன்ட் நடக்கிறதுனா பிரசன்ட் கன்டினியூஸ். பாஸ்ட்னா பாஸ்ட் கன்டினியூஸ். ஃபியூச்சர்னா ஃபியூச்சர் கன்டினியூஸ். ஒரு ஆக்ஷன் தொடர்ச்சியா நடக்குது. இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பிரசன்ட்னா இப்போன்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னா முழுமையா இருக்கு. கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்படிதான் புரியும். பெர்ஃபெக்ட்னா நல்லா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா பிரசன்ட்ல கம்ப்ளீட் ஆனது. இதோட மீனிங் என்னன்னா கம்ப்ளீட்டட்ன்னு போட்டு எழுதிக்கோங்க. படிச்சுக்கோங்க. அப்படின்னா பிரசன்ட்ல கம்ப்ளீட் ஆனது. அப்படின்னா ஒரு ஆக்ஷன் இப்பதான் முடிஞ்சிருக்குது அப்படின்னா, அத பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல போடுவாங்க.
சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆக்ஷன் இப்பதான் முடிஞ்சிருக்கு. இப்பதான் நீங்க சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்க. ஏன்னா சாப்பிட்டிய அப்படின்னா, சாப்பிட்டுட்டேன். ஐ ஹேவ் ஈட்டன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்பதான் ஒரு ஆக்ஷன் நடந்து முடியுது. அப்படின்னா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல போடுவாங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்னதுன்னா, ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இந்த டென்ஸ் பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு எப்படி அப்படின்னா, சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே. இதுல இன்னொரு இது இருக்கு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல அதையும் சொல்லிக்கிறேன். பிரசன்ட்னா இப்போ, பெர்ஃபெக்ட்னா முடிஞ்சது. இப்போ முடிஞ்சத சொல்றதுக்கு இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி என்னன்னா, இந்த டென்ஸ வந்து முன்னாடி ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கும். அத அப்படியே தலைகீழ சொல்லி பார்க்கணும். பெர்ஃபெக்ட் பிரசன்ட். அப்புறம் என்னது? பெர்ஃபெக்ட்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். முன்னாடி ஒரு இது முடிஞ்சது. பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டட்ன்னு பார்த்தோம் இல்லையா? முன்னாடி ஒரு இது முடிஞ்சது. இப்போ வரைக்கும் அதோட விளைவு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம ஒரு கோல்டு செயின தொலைச்சுட்டோம். அதுக்கு இப்போ வரைக்கும் நம்மள வந்து வீட்ல திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். தொலைச்சது முன்னாடி. ஆனா இப்போ வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கு. அப்படிதானே? அப்பன்னா அந்த மாதிரி இதெல்லாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டென்ஸ வந்து அப்படியே நேம மாத்தி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பெர்ஃபெக்ட் பிரசன்ட். பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டட்ன்னு அர்த்தம். பிரசன்ட்ன்னா என்னதுன்னா, இப்போ வரைக்கும்னு அர்த்தம். அப்படின்னா முன்னாடி கம்ப்ளீட் ஆன ஒரு விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கு அப்படின்னா, என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே ஒரு இதுல ஃபெயில் ஆயிட்டோம். அதுக்கு இப்போ வரைக்கும் நம்ம அத நெனச்சு வருத்தப்படுறோம் அப்படின்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி என்னன்னா, முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் கன்டினியூட்டிய காமிக்கிறதுக்கு, ஐ ஹேவ் பீன் இன் சென்னை ஃபார் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னு நெனச்சுக்கோங்களேன். அப்பன்னா 10 வருஷமா ஐ ஹேவ் பீன் இன் சென்னை ஃபார் 10 இயர்ஸ் அப்படின்னா, 10 வருஷமா நான் சென்னையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது. அப்புறம் முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறத சொல்றதுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பெர்ஃபெக்ட்னா முன்னாடி, பிரசன்ட்னா இப்போ வரைக்கும். முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறதுக்கு இந்த டென்ஸ பயன்படுத்துவாங்க. சரியா? அடுத்தது இந்த 3 விஷயத்துக்கும் இந்த டென்சஸ யூஸ் பண்ணுவாங்க. இத நான் தமிழ்ல சொல்றேன். இதுதான் உங்களுக்கு யூசஸ் ஆஃப் டென்சஸ்ன்னு போட்டிருப்பாங்க. சரியா? அடுத்தது ஐ ஹேட் ஈட்டன் ஆல் த பீஸா. இந்த டென்ஸ் எப்பவுமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2 பாஸ்ட்ல நடந்த ஈவென்ட் இருக்கும். சரியா? 2 பாஸ்ட்ல நடந்த ஈவென்ட் இருக்கும். இந்த ஈவென்ட் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது. நேத்து 2 விஷயம் நடந்திருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம சாப்பிட்டுட்டு கை கழுவுறோம்னு நெனச்சுக்கோங்களேன். நம்ம சாப்பிட்டுட்டு கை கழுவுறோம்னு நெனச்சுக்கோங்க. சரியா? நம்ம சாப்பிட்டுட்டு ஆம் ஐ ஃபினிஷ்டு ஐ ஃபினிஷ்டு மை லஞ்ச். ஐ வாஷ்டு மை ஹேண்ட்ஸ். நான் ஐ ஃபினிஷ்டு மை லஞ்ச், ஐ வாஷ்டு மை ஹேண்ட்ஸ்ன்னு 2 வாக்கியம் இருக்குன்னா, நம்ம மொத சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் கை கழுவுறோம். அதானே? இப்படி இந்த வார்த்தை 2மே நேத்து நடந்தது. சரிங்களா? நான் சாப்பிட்டுட்டேன். கை கழுவிட்டேன். இத இப்படி சொன்னோம்னா, இந்த டென்ஸ் தேவைப்படாது. நல்லா கவனிங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து இந்த இந்த மாரி வரிசையா சொன்னா தேவைப்படாது. இப்படி சொல்லாம, இந்த இந்த வாக்கியம் 2வது நடந்த வாக்கியம் வந்துரும். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ். நான் என் கைய கழுவிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்? நான் லஞ்ச் சாப்ட்டிருந்தேன். இந்த வாக்கியத்த சொல்லிட்டு, இந்த வாக்கியத்துல 2வது சொன்னோம்னா, ஐ ஹேட் ஃபினிஷ்டுன்னு போட்டு சொல்லணும். ஏன்னா, இது நடந்ததுன்னு காமிக்கிறதுக்கு. அப்போ ஐ ஹேட் ஃபினிஷ்டு போட்டு சொல்லணும். ஐ வாஷ்ட் மை ஹேண்ட்ஸ். ஐ ஹேட் ஃபினிஷ்டுன்னு போடணும். ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா, இது இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு காமிக்கிறதுக்கு இந்த டென்ஸ இப்படி யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இந்த மாரி யூஸ் பண்றது. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படின்னா என்னதுன்னா, ஃபியூச்சர்ன்னா என்னது? வருங்காலத்துல நடக்கக்கூடியது. பெர்ஃபெக்ட்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். சரியா? ஃபியூச்சர்ன்னா நம்மளுக்கு தெரியும். ஃபியூச்சர்ன்னா இனிமே நடக்கும். ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டட். ஃபியூச்சர்ல எப்படிடா ஏதாட்டி ஒரு விஷயம் முடியும் அப்படின்னா, எதுவுமே முடியாது தான். அது நமக்கு தெரியும். ஆனா முடியிறத நம்ம நெனச்சுக்கிறது. ஒருத்தன் வேகமா வண்டியில போறான்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் விழுந்திருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றது. "விழுந்திருப்பான் பாரு" அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா நம்ம விழுந்தத பார்க்கல. ஆனா அவன் வேகமா போறத பார்த்து நம்மளுக்கே தெரியுது விழுந்திருப்பான் அப்படின்னு இமேஜினேஷன்ல சொல்றது. அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர்ல அவன் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்றது. அவன் வந்து பசி தாங்க மாட்டிருப்பான். அவன் சாப்ட்டிருப்பான். சரியா? அப்பன்னா ஹி வில் ஹேவ் ஈட்டன். அவன் சாப்ட்டிருப்பான். அவன் பசி தாங்க மாட்டான். அவன் சாப்ட்டிருப்பான். நம்ம சாப்பிட்டத பார்க்கல. இருந்தாலும் சாப்ட்டிருப்பான்னு யூகத்துல சொல்றது. அந்த ஒரு ஆக்ஷன முடிச்சிருப்பான்னு சொல்றது வந்து ஃபியூச்சர்
பெர்ஃபெக்ட். சரியா? அடுத்தது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் அப்படின்னா, முன்னாடி இருந்து அந்த ஆக்ஷன் இப்போ வரைக்கும் நடக்கிறது வந்துன்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல சொல்லுவாங்க. சரிங்களா? முன்னாடி இருந்து அந்த ஆக்ஷன் வந்து இப்போ வரைக்கும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் ஐ ஹேவ் பீன் லிவிங் இன் சென்னை. ஐ ஹேவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 10 இயர்ஸ். நான் சென்னையில தான் 10 வருடமா வசித்துக் கொண்டு இருந்து இருக்கிறேன் அப்படிங்கிறது இதோட கரெக்ட்டான ஃபார்மேட். அப்போ இதுக்கும் ஐ ஹேவ் பீன் இன் சென்னை அப்படின்னு சொல்றதுக்கும், ஐ ஹேவ் பீன் லிவிங் இன் சென்னைங்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். இந்த டென்ஸும், இந்த டென்ஸும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டிஷனும் இந்த இடத்துல கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. ஐ ஹேவ் பீன் இன் சென்னை அப்படின்னா, நான் சென்னையில வசிச்சிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் வசித்துக் கொண்டு இருந்து இருக்கிறேன் அப்படிங்கிறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். அப்பனா இதுக்கு 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து என்னன்னா, இதுல கன்டினியூஸ்ன்னு போட்டிருக்காங்களா? அப்பன்னா நான் இன்னும் கன்டின்யூ பண்ணுவேன். 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நான் இன்னும் தொடர்ச்சியா கன்டின்யூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லச்சுல, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, இப்போ வரைக்கும் நான் சென்னையில வசிச்சு 10 வருஷம் ஆயிட்டுன்னு பீரியட சொல்லச்சுல, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. 10 வருஷம் ஆயிட்டு நான் திரும்பவும் என்னது கன்டின்யூ பண்ணுவேன். இதுக்கு மேலயும் கன்டின்யூ பண்ணுவேன்னு சொல்லச்சுல, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. இதே பீரியட் வந்து பாஸ்ட்ல அதாவது ஒரு 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 2, 3 நாளு இல்லன்னா ஒரு 2 மணி நேரம், ரொம்ப நேரம் தொடர்ச்சியா ஒரே இது நடந்துகிட்டு இருந்தது அப்டின்னா, ஒரு தொடர்ச்சி ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பிரசன்ட்லயும் நடந்திருக்கணும் அந்த ஆக்ஷன். இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் இதோட பேரு. இப்போ பிரசன்ட்லயும் நடந்திருக்கணும், பெர்ஃபெக்ட்ன்னா முடியவும் செஞ்சிருக்கணும், கன்டின்யூ ஆவணும். அப்பன்னா, காலையில இருந்து நான் இந்த ரூமுக்கு தான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு ரொம்ப லென்த்தியா ஒரு வொர்க்க சொல்ற மாரி சொல்லச்சுல வந்து என்னது, அவன் 2 மணி நேரமா பீஸா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த மாரி ஒரு லென்த்தியா பீரியட சொல்லச்சு வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி என்ன ஃபியூச்சர்ல அதே மாரி நான் பீஸா வந்து 2 மணி நேரமா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இந்த மாரி 2 மணி நேரமா நான் அந்த ஒரு வொர்க்க செஞ்சுகிட்டு இருப்பேன் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லச்சுல, இந்த டென்ஸ் பயன்படுத்துவாங்க. இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் எல்லாமே கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ என்னன்னா ஒரு லென்த் பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சிமிலாரிட்டீஸ் வரும். நான் சென்னையில வசித்துக் கொண்டு இருந்திருக்கிறேன். அப்போ 2மே வசிக்கிறேன் தான். ஆனா இதுல இன்னும் கன்டின்யூ பண்ணுவேன் அப்படின்னு வரும். இதுல பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ங்கிற வார்த்தை மட்டும் தான் இருக்கும். இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் இன்னும் தொடர்ச்சியா பண்ணுவேன் அப்படின்ட்டு வர்றதுனால, இந்த டென்ஸ் வந்து என்னன்னா கன்டினியூட்டிய காமிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. சரியா? இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப் பயன்படுத்துவாங்க. ஸ்டேட்டிவ் வெர்ப்னா என்னது? லவ், கன்சிடர், அ ஹேட் இந்த மாரி. உட்கார்ந்த இடத்திலேயே நம்மளால எதெல்லாம் பண்ண முடியும்? டைனமிக் வெர்ப் இல்லையோ, மூவ்மெண்ட் இல்லாத வெர்புக்குலாம் லவ் பண்றது. உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சோஃபால படுத்தே. இந்த மாரி மூவ்மெண்ட் இல்லாத வெர்பெல்லாம் இந்த டென்ஸ்‌க்கு தான் பயன்படுத்துவாங்க. இந்த டென்ஸ்‌க்கு பயன்படுத்த மாட்டாங்க. கன்டினியூஸ் டென்ஸ்‌க்கு இது பயன்படுத்த மாட்டாங்க. சரியா? இதான் மேஜர் டிஃபரன்ஸ். சரியா? சரி. இப்போ பிரசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். அதுல யூசஸ பத்தி போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 12 டென்சஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, இது ஐ மட்டும் வச்சு போட்டுருக்கு. இது ஹி, ஷி, இட் ஸ்கூல் 8த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து நம்மளுக்கு இப்போ வரைக்கும் இருக்கும். அத எடுத்து பாருங்க. இல்ல தெரியலன்னா நெட்ல கூட நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். இதுல ஐக்கு மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இல்ல ஹி, ஷி, இட், தே எல்லாத்துக்குமே சேர்த்து போடணும். அடுத்து வந்து பிரசன்ட் டென்ஸ்ல வந்து என்னதுன்னா, சிம்பிள் பிரசன்ட்ட பத்தி போட்டிருக்காங்க. இது வந்து யூசஸ் எதுக்கு போடுறோம்னா, ஸ்ட்ரக்சர பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. பட் யூசஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். எந்த இடத்துலலாம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து டிப்ஸ் மாரி நெறைய இது குடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, தினமும் ரிப்பீட்டடா நம்ம பண்றது. ஹேபிட்டா தினமும் காலையில எந்திரிக்கிறது, காலைல தினமும் காஃபி குடிக்கிறது, காலைல தினமும் எக்சர்சைஸ் பண்றது. இப்படி ரிப்பீட்டடா நம்ம ஹேபிட் தினமும் மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. இப்படி ரொட்டீனா தினமும் செய்ற மாரி ரெகுலரான ஆக்டிவிட்டீஸா இருந்ததுன்னா, ஹேபிச்சுவல் ஆக்ஷன் எல்லாமே சிம்பிள் பிரசன்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எப்பலாம் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அடுத்தது வந்து யுனிவர்சல் ஸ்டேட்மெண்ட் என்னது? தண்ணி வ தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும். அது எல்லா நாட்டிலயுமே, எல்லா இடத்துலயுமே அப்படிதான். இப்போ வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி இது யுனிவர்சல் ட்ரூத். இது ஒரு தியரி. அப்படிதானே? அப்போ இந்த மாரி இதெல்லாம் யுனிவர்சல் ஸ்டேட்மெண்ட்லாம் என்னது வரும் அப்படின்னா,
சிம்பிள் பிரசன்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். ப்ராவெர்ப்ஸ் பழமொழிகள் அதுவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. பெர்மனன்ட் சிச்சுவேஷன் ஒரு இதுல நம்ம தொடர்ச்சியா, அடிக்கடி மாறாதது. அப்படி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்பிள் பிரசன்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஷெட்யூல்டு ஃபியூச்சர். டைம் மாறவே மாறாது. ட்ரெயினோட டைம் மாறாது. த ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் ஆன் குறிப்பிட்ட டைம் கவர்மெண்ட்ல இருந்தோ கவர்மெண்ட்ல இருந்து, ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து, ஒரு நிறுவனத்துல இருந்து ஒரு ஷெட்யூல் போடுறாங்கன்னா, அத மோஸ்ட்லி மாத்த மாட்டாங்க. அப்படி மாத்த முடியாத ஒரு டைம் டேபிள், சார்ட் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து நாளைக்கு இங்க போறாரு அப்படின்னா, அத சிம்பிள் பிரசன்ட்ல தான் போடுவாங்க. சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே சிம்பிள் பிரசன்ட்ல தான் போடுவாங்க. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ். ஏதாட்டி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா அடுத்து அடுத்து சொல்ல சொல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதையும் சிம்பிள் பிரசன்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி இது ஹெட்லைன்ஸு. ஹிண்டு பேப்பர்ல வந்து ஹெட்லைன்ஸு யூஸ் பண்றாங்க இல்லையா? அது வந்து என்னன்னா, நேத்து நடந்த விஷயமா இருக்கும். அத இன்னைக்கு நடந்த மாதிரி என்னதுன்னா, சிம்பிள் பிரசன்ட்ல தான் போடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி. சச்சின் ஓடுறாரு, பால பிடிக்கிறாரு, சரியா கீழ விழுந்துட்டாரு. அவரு கீழ விழுந்திருப்பாரு. ஆனா உழுறாரு. அப்படின்ட்டு அது பார்த்து அவங்க என்ன என்ன பண்றாங்களோ, அதே மாரி லைவா கமெண்ட்ரி குடுக்குறது. அப்பனா கமெண்ட்ரி எல்லாமே என்னன்னா, சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கும். டு எக்ஸ்பிரஸ் ஃபீலிங் ஆர் அதாவது லவ் சம்மந்தப்பட்டது. லவ்வு, ஹேட்டு இதெல்லாம் வந்து என்னதுன்னா, ஸ்டேட்டிவ் வெர்ப். இந்த மாரி ஸ்டேட்டிவ் வெர்ப் வர்றதெல்லாம் நம்ம மூவ்மெண்ட் இல்ல. இப்ப வாக்குங்கிறது வந்து மூவ்மெண்ட் இருக்கும். அப்படின்னா அது டைனமிக் வெர்ப். ஆனா இந்த லவ்வு, ஹேட்டு, ரிமெம்பர், ரீகன்சிடர், கன்சிடர் இந்த மாரியான வெர்ப் மூளைய வச்சு பயன்படுத்துறது எல்லாமே என்னன்னா, எக்ஸ்பிரஷன் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் மோஸ்ட்லி என்னதுன்னா, இந்த மாரி ஐ லவ் பண்றது, ஹேட் பண்றது இந்த மாரி இதெல்லாம் எப்பவுமே என்னன்னா, சிம்பிள் பிரசன்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அ இன் கண்டிஷனல் கிளாஸ் டைப் 1 சரிங்களா? ஒண்ணு நடந்ததுன்னா, இன்னொன்னு கண்டிப்பா நடக்கணும். மழை பெஞ்சதுன்னா, நாங்க கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? இது ஒரு கண்டிஷன். இதுலயும் சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலயும் சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு இத போட்டுருக்காங்க அப்டின்னா, இதுலயும் சிம்பிள் பிரசன்ட், இதுலயும் சிம்பிள் பிரசன்ட் போட்டுருப்பாங்க. ஏன் அப்டின்னா, ஒரு ஆக்ஷன் நடந்ததுன்னா, இன்னொன்னு கண்டிப்பா நடக்கும். நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? கண்டிப்பா ட்ரெயின் வந்து 8 மணிக்கு கெளம்பும் அப்டின்னா, கண்டிப்பா 8 மணிக்கு கெளம்பும். சரிங்களா? அப்போ ஒரு ஒரு கண்டிப்பா நடக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மழை பெஞ்சதுன்னா, கண்டிப்பா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, வீட்ல தான் ஸ்டே பண்ணுவேன். அப்போ கண்டிப்பா வீட்ல தான் ஸ்டே பண்ணுவேன் அப்டின்னு சொல்லச்சுல வந்து என்னதுன்னா, அ வி அ சிம்பிள் பிரசன்ட்ல யூஸ் பண்றாங்க. சரியா? இதெல்லாம் யூசஸ் சரிங்களா? அப்போ மோஸ்ட்லி இந்த மாரி டென்சஸ் எந்த மாதிரியான சைன் வேர்டும்பாங்க. இதெல்லாம் சைன் வேர்டு. எந்த மாரி சைன் வேர்டோட வரும் அப்டின்னா, இந்த மாரி சைன் வேர்டோட வரும். ஆல்வேஸ், ஆஃபன், யூசுவலி, சம்டைம்ஸ், ரேர்லி, நெவர், எவ்ரிடே, டெய்லி, ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், ஆன் சண்டேஸ். சண்டே சண்டே நாட்கள்ல மட்டும். ஒன்ஸ் வாரத்துக்கு 1 நாளாட்டி எப்படியும் நான் உங்கள போய் பார்த்துருவேன். இப்படி தொடர்ச்சியா காமிக்கிற மாரி இந்த மாரி சைன் வேர்ட்ஸ் எல்லாமே என்னதுன்னா, சிம்பிள் பிரசன்ட்க்கு தான் பயன்படுத்துவோம். அடுத்து பிரசன்ட் கன்டினியூஸ். சரியா? தொடர்ச்சியா நடக்கிறது. ஒரு ஆக்ஷன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கச்சுல ஒரு ஆக்ஷன் தொடர்ச்சியா நடக்கிறது வந்து பிரசன்ட் கன்டினியூஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அது மாரி சிம்பிள் பிரசன்ட்ல வந்து பெர்மனன்ட்டா நடக்கிறத சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா டெம்பரரி ஆக்ஷன். ஆ ஐ அம் ஸ்டேயிங் வித் மை கசின் ஃபார் எ வீக். 1 வாரம் மட்டும் தான் என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அவங்க அங்க ஸ்டே பண்ணுவாங்க. பெர்மனன்ட் கிடையாது. டெம்பரரி. அப்புறம் டெம்பரரி ஆக்ஷனுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ பிரசன்ட் கன்டினியூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது சரிங்களா? இதெல்லாம் நம்ம எக்ஸர்சைஸ் பாக்கச்சுல வரும். அடுத்து ஃபியூச்சர் அரேஞ்ச்மென்ட். கவர்ன்மெண்ட் வந்து ஒரு அரேஞ்ச்மென்ட் பண்ணாங்க அப்டின்னா, சிம்பிள் பிரசன்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நம்ம ஒரு அரேஞ்ச்மென்ட் பண்றோம். வி ஆர் மீட்டிங் த மேனேஜர் டுமாரோ. நாங்க நாளைக்கு மேனேஜர சந்திக்க போறோம். அவருக்கு ஒரு பிறந்த நாளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாரி நம்ம பிளான் பண்றதா இருக்குது அப்டின்னா, பிரசன்ட் கன்டினியூஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. கவர்ன்மெண்ட் பிளான் பண்றதா இருந்தா சிம்பிள் பிரசன்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டிப்பா பண்ணிருவாங்க. நம்ம பிளான் மாறும், மாறாம இருக்கலாம். அதனால நம்ம பிளான் பண்றதா இருந்ததுன்னா, பிரசன்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி ஒரு வெதரோட கிளைமேட்டோ, ஒருத்தரோட உடல்நிலையோ மாறிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கு. ஜாஸ்தியாகிட்டே இருக்கு, இல்லன்னா குறைஞ்சுகிட்டே வருது. அப்ப இப்படி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அத வந்து கன்டினியூஸ் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. த வெதர் இஸ் கெட்டிங் கோல்டர். வெதர் வந்து கோல்டா மாறிக்கிட்டே இருக்கு. சரியா? எரிச்சல காமிக்கச்சுல, ரிப்பீட்டட் அனாயிங் ஆக்ஷன்ஸ் வித் ஆல்வேஸ் எப்பவுமே. அவன் எப்பவுமே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அப்பனா ஆல்வேஸ் வச்சு எப்பவுமே, எப்பவுமே அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். படிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா தொடர்ச்சியா காமிக்கிறது, எரிச்சலா காமிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு வந்து பிரசன்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட். நான் ஏற்கனவே சொன்னத, இந்த டேப்லெட் காலத்துல சொன்னத நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? அததான் இதுல போட்டிருப்பாங்க. அந்த டேப்லெட் காலத்த நீங்க கூட 2 தடவ நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இந்த வாக்கியங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்னது எதுக்கு தேவைப்படாதுன்னா, ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க வேண்டியது இல்ல. அந்த சார்ட்ட படிச்சே நம்ம எல்லா எக்ஸர்சைஸும் போட்டுக்கலாம். அதுதான் எலாபரேட்டா குடுத்திருப்பாங்க. ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் ரீசன்ட் பார்ட். இப்பந்தான் ஒரு ஆக்ஷன் முடியுது அப்படின்னா, அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல முடிவாங்க. ஏன்னா இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். பிரசன்ட்ல கம்ப்ளீட்டட்ன்னு அர்த்தம். ஆக்ஷன் தட் ஹேவ்ஸ் ஆக்ஷன் தட் இஸ் ரிலவன்ட் டூ த பிரசன்ட் மொமெண்ட். சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன். செயின முன்னாடி தொலைச்சிருக்கோம். இப்போ வரைக்கும் வீட்ல திட்டிக்கிட்டு இருப்பாய்ங்க. அந்த சார்ட் நான் நடத்துச்சுல நல்லா 1க்கு 2 தடவ கவனிச்சுக்கோங்க. அப்ப இப்போ வரைக்கும் இது. அப்ப இவன் கால உடைச்சிருக்கான். இப்போ வரைக்கும் அவனால நடக்க முடியாது. கால உடைச்சது முன்னாடி, இப்போ வரைக்கும் அவனால நடக்க முடியல இல்லையா? அப்ப இத வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி அ நான் வந்து சென்னை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நான் சென்னைக்கு 2 தடவ போயிருக்கேன். பாரிஸ்க்கு 2 தடவ போயிருக்கேன் அப்படின்னு சொல்றது. நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நான் போயிருக்கேன். நான் பாரிஸ 2 தடவ விசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லச்சொல்லலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதெல்லாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் நடந்து இப்போ வரைக்கும் நான் சொன்னேன்ல, ஐ ஹேவ் பீன் இன் சென்னை ஃபார் 10 இயர்ஸ் அப்படின்னு. பாஸ்ட்ல ஒண்ணு நடந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆக்ஷன் தொடர்ச்சியா நடந்தது அப்படின்னா, அதையும் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஏன்னா ஏற்கனவே சொல்லுவேன் பெர்ஃபெக்ட்ன்னு மாத்தி போட்டு பிரசன்ட்ன்னு போட்டுக்கணும். முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும். சரியா? அப்ப இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆ திரும்ப திரும்ப எடை விட்டு நடக்கிறது இப்ப வரைக்கும். அவர் 5 புக் எழுதியிருக்காரு. 5 புக் என்ன ஒரு ஒரு டைம் விடாமயா எழுதியிருப்பாரு. முன்னாடி இருந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் சாப்பிடுவாரு, தூங்குவாரு, திரும்ப புக் எழுதுவாரு. இப்படி இப்படி விட்டு விட்டு ரிப்பீட்டடா ஒரு ஆக்ஷன தொடர்ச்சியா ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். இது வந்து எப்பவுமே இந்த டென்ஸ பார்த்தாலே தெரியும். பெரிய பேரா இருக்கும். அப்ப பிரசன்ட்லயும் நடந்திருக்கணும், பெர்ஃபெக்ட்லயும் நடந்திருக்கணும், கன்டின்யூ ஆகணும். அப்போ ஒரு ஆக்ஷன் முன்னாடி இருந்து இப்பவும் நேத்து நடந்திருக்கு, இன்னைக்கும் நடந்திருக்கு. இனிமேயும் கன்டின்யூ ஆகுற மாரி இருந்ததுன்னா, இந்த டென்ஸ் பயன்படுத்துவாங்க. பார்த்தீங்களா? ஆக்ஷன்ஸ் ஸ்டார்ட்டட் இன் பாஸ்ட் அண்ட் இப்போ வரைக்கும் கன்டின்யூ ஆச்சுன்னா இது. சரிங்களா? இந்த டென்ஸ மோஸ்ட்லி எதுக்காக பயன்படுத்துவோம்னா, நான் இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் 2 வருஷமா இந்த இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படின்னு அந்த டைம வந்து இத்தன வருஷம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அழுத்தி சொல்லறச்ச யூஸ் பண்ணுவாங்க. அததான் எம்பசிஸ் டியூரேஷன் போட்டிருக்கு. டூ ஷோ டூ ஷோ ரீசென்ட் ஆக்ஷன் வித் பிரசன்ட் ரிசல்ட். சரியா? ஷி ஹஸ் பீன் கிரையிங். ஷி ஹஸ் பீன் கிரையிங். சரியா? அப்படின்னா என்னது? ஒருத்தர் ரொம்ப தொடர்ச்சியா ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹர் ஐஸ் ஆர் ரெட். சரியா? இப்போ ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அவங்க நம்ம பேசச்சுல அத நிப்பாட்டியிருக்கலாம். ஆனா கண்ணு சிவந்திருக்கும். ஏன் கண்ணு சிவந்திருக்குன்னா, இவ காலைல இருந்து இவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ கண்ணு ரெட்டா இருக்கு. பிரசன்ட் ரிசல்ட் வந்து கண்ணு ரெட்டா இருக்கு. ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ கன்டின்யூ ஆவல. அந்த நேரம் அழாம கண்ணு சிவப்பு கலர்ல இருக்கு. பார்த்த உடனே இவன் காலைல இருந்து அழுதுகிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லச்சுல இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப பெரிய லென்த் பீரியடா காமிக்கச்சுல. இதுல எல்லாமே பியூட்டிஃபுல்லா குடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் புரிஞ்சு எழுதிக்கோங்க. அடுத்தது ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் எவ்வளோ காலமா நீங்க படிச்சுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த பீரியட் ஆஃப் டைம் ஹவ் லாங் வரச்சுல இதுதான். எவ்வளோ காலமா? அப்படின்னா நான் 2 வருஷமா படிக்கிறேன், 10 வருஷமா படிக்கிறேன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து சைன் வேர்ட் இந்த மாரி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, ஃபார், சின்ஸ், ஆல் டே ஒரு நாள் ஃபுல்லா, ஹவ் லாங்கு, லேட்லி, இப்போ வரைக்கும், ரீசென்ட்லி இதெல்லாம் வந்து என்னதுன்னா, இந்த டென்ஸோட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அடுத்தது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வந்து எப்பவுமே கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். முடிஞ்ச ஒரு ஆக்ஷன் வந்து சடனா முடியுது அப்படின்னா, அந்த சிம்பிள் பாஸ்ட்ங்கிறது பயன்படுத்துவாங்க. சிம்பிள்னா சிம்பிளா ஒரு ஆக்ஷன் முடியிறது. அடுத்து சீரியஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு அடுத்தது ஒண்ணு ஒண்ணு சட சடன்னு முடியுது அப்படின்னா, ஒவ்வொரு ஆக்ஷனையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட்ல தான் போட்டு காமிப்பாங்க. ஒவ்வொரு சீரியஸா அவன் சாப்பிட்டுட்டு, தூங்கிட்டு, அ சினிமாக்கு போயிட்டான். இந்த மாரி. இந்த மாரி இதெல்லாம் சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன்லாம் சிம்பிள் பாஸ்ட்ல தான் போடுவாங்க. அடுத்து பாஸ்ட் ஹேபிட். ஐ ஆல்வேஸ் வாக்டு டூ ஸ்கூல். பிரசன்ட் தினமும் ரிப்பீட்டடா செய்றது வந்து சிம்பிள் பிரசன்ட்ல போடுவாங்க. அதே மாரி என்னன்னா பாஸ்ட் ஹேபிட் முன்னாடி நம்மளுக்கு பழக்கப்பட்டிருக்கும். முன்னாடி நம்ம அத செய்றது வழக்கமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பாஸ்ட் ஹேபிட் எல்லாம் சிம்பிள் பாஸ்ட்ல தான் போடுவாங்க. சரியா?
அது மாரி பாஸ்ட்ல ஏதாட்டி ஒரு நடந்திருக்கலாம். பாஸ்ட்ல ஒரு உண்மையான விஷயம் இருக்கலாம். அதெல்லாம் சிம்பிள் பாஸ்ட்ல போடுவாங்க. தேர் வாஸ் எ பிக் ட்ரீ ஹியர். இங்க பெரிய மரம் இருந்தது அப்படின்னு ஒரு இது ஃபேக்ட் ஒரு உண்மைய சொல்லச்சொல்ல வந்து இதுல யூஸ் பண்றாங்க. இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா என்னது? டைரக்ட்டா ஒருத்தர் ஒண்ணு சொல்றத, ஒருத்தர்ட்ட சொல்றத இன்னொருத்தன்ட்ட போய் சொல்றது. ஒருத்தன் ஒண்ணுட்ட இப்ப ஐ லவ் யூன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான் அப்படின்னா, அது ஒருத்தன் சொல்லிட்டான். அவன் சொன்னத இன்னொருத்தன்ட்ட போய் சொல்றான். அப்பன்னா அது கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட் ஆயிடுச்சுனாலே அது பாஸ்ட் ஆயிரும். முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஐ லவ் யூன்னு சொல்லி முடிச்சுட்டான். அத கொண்டு போய் அவன் இன்னொருத்தன்ட்ட சொல்லனா, அவன் வேற ஒண்ணு ஐ அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஹி லவ்ட் ஹெர் அப்படின்னு சொல்லுவான். அவன் வேற ஒண்ணு சொல்ல, அவன் அவள லவ் பண்றானா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பன்னா இதுல பிரசன்ட் போட்டிருப்பான். இதுல பாஸ்ட் சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் சொன்னத திரும்ப இன்னொருத்தன்ட்ட போய் சொல்றான். அது அவன் சொன்னத வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருப்பான். அவன் சொன்னத திரும்ப இன்னொருத்தன்ட்ட போய் சொல்றது பாஸ்ட் ஆயிரும். சரியா? இதுக்கு டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் டைம் வேர்ட் அப்படிங்கிறது வந்து எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், அகோ, இன் எஸ்டர்டேன்னு போடணும், வருஷம் தான் போடணும்னு கிடையாது. வென் ஐ வாஸ் யங். வென் ஐ வாஸ் யங் அப்படின்னா என்னன்னா, யங்ன்னு என்னது 2 வயசா இருக்கலாம், 3 வயசா இருக்கலாம். அது 1990 இருக்கலாம், 2010 இருக்கலாம். எதுவானாலும் இருக்கலாம். அப்ப சின்ன வயசா இருக்கச்சில்ல அப்படின்னு போட்டிருக்காய்ங்க. அப்படின்னா 2010ங்கிறது அவன் ஒரு பீரியடு. வருஷத்தையும் போடுவாங்க. வருஷம் போடாம சின்ன வயசா இருக்கும்போதும்பாங்க. சின்ன வயசுங்கிறது 2010 இருக்கலாம், 2000 இருக்கலாம். அப்போ வருஷத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. இன்டைரக்ட்டா இந்த மாதிரியும் மென்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் சைன் வேர்டு. சரிங்களா? அடுத்து பாஸ்ட் கன்டினியூஸ். பாஸ்ட் பாஸ்ட்ல வந்து தொடர்ச்சியா நடந்தது. நேத்து வந்து டிவி பார்த்தேன். 8 மணி 6 மணிக்கு நான் நேத்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ பாஸ்ட்ல ஒண்ணு தொடர்ச்சியா பண்றது வந்து பாஸ்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. 2 ஆக்ஷன் ஒரே மாதிரி நடந்ததுன்னா, இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் புக் வாசிச்சுக்கிட்டு இருக்கச்சுலயே நான் வைல் ஐ வாஸ் ரீடிங், ஷி வாஸ் ரைட்டிங். நான் புக்க நான் நான் எழுதிக்கிட்டு இருக்கச்சுலயே அவ என்ன பண்ணா? அவ நான் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கச்சுலயே அவ எழுதிக்கிட்டு இருந்தா. அப்போ 2 ஆக்ஷன் ஒரே நேரத்துல நடக்கச்சுல இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டரப்ட் ஆகறச்சுல. நான் தூங்கிக்கிட்டு இருக்கச்சுல அவன் வந்து கல்ல தூக்கி எறிஞ்சான். நான் தூங்கிக்கிட்டு இருக்கச்சுலயே அவன் ஃபோன் பண்ணிட்டான். அப்படின்னு ஒரு ஆக்ஷன் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கச்சுல நடுவுல யாராட்டி எதாட்டி பண்றது. நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கோம். நடுவுல வந்து ஒருத்தர் ஃபோன் பண்றது. இப்படி இன்டரப்டட் ஆக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிரவுண்ட் டிஸ்கிரிப்ஷன் இன் ஸ்டோரி டெல்லிங். பேக்கிரவுண்ட் முன்னாடி முன்னாடி இதுல வந்து டிஸ்கிரைப் பண்றது. த பேர்ட் வாஸ் சிங்கிங் அண்ட் த சன் வாஸ் ஷைனிங். அப்படி அந்த மாரி இது வந்து அந்த அளவுக்கு ஸ்டோ ஸ்டோரி மாரி சொல்லச்சொல்ல யூஸ் பண்ணுவாங்க. பேர்டு பேர்டு வந்து பாட்டு இனிமையா கத்திக்கிட்டு இருக்கச்சுலயே என்ன பண்ணுது? சன் வந்து ஷைன் ஆச்சு. அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கச்சுல இன்னொரு ஆக்ஷன் பேக்கிரவுண்ட்ல நடக்கிற மாரி காமிக்கச்சுல வந்து இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிரவுண்ட்ல வந்து பறவை பாடிக்கிட்டே இருக்கும்போதே என்ன பண்ணுது? சன் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி அந்த இதுதான். நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கச்சுல அவ எழுதிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த இதுதான். இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். சரிங்களா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு சைன் வேர்ட் வந்து வைல், வென், அட் த மொமெண்ட், ஆல் டே, ஆல் நைட் இதெல்லாம் சைன் வேர்ட். சைன் வேர்ட்னா இந்த டென்ஸ் இந்த வேர்ட்ஸ் வச்சு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. சரி, இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, டென்சஸ கரெக்ட்டா இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்டின்னா என்னதுன்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஏற்கனவே சொன்னேன். பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் அப்டின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்டிதானே? அப்பனா ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் பாஸ்ட் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடியே இன்னொரு ஆக்ஷன் நடந்திருக்கும் அப்டின்னு அர்த்தம். அவ பெட்டுக்கு போயிட்டா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டா? சாப்ட்டுட்டா. அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டா. அப்டின்னா பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டா அப்டின்னு சொல்றதுனால, இந்த டென்ஸ்ல ஹேட் ஈட்டன் போட்டிருக்காங்க. அதே மாரி என்னது அப்டின்னா, இதுவும் அப்டிதான். ஹி வாஸ் டயர்ட். அவன் டயர்டா இருக்கான். ஏன்? டயர்ட் வந்து இப்ப ஆயிருக்கான். ஏன்? ஒர்க் வந்து அதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கான். அப்பன்னா இதுல வந்து ஹேட் ஒர்க்டு போடணும். ஏன்னா, ஒர்க் முடிச்சிருக்கான். அதனால தான் டயர்ட் ஆயிட்டான். ஒர்க் செய்யாம டயர்ட் ஆவல. ஒர்க் முடிச்சுட்டு தான் டயர்டா இருக்கான். அப்பன்னா இதுல ஹேட் போட்டு எழுதுறாங்க. அப்பன்னா இந்த 2 ஆக்ஷன்ல டயர்டானது 2வது. இது வந்து ஒர்க் பண்ணது ஃபர்ஸ்ட்டு. சரியா? அதே மாரி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வந்து ஒருத்தன் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருந்தான்னா, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவாங்க. ஒருத்தன் பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னான்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லுவாங்க. அப்படிதானே? ஐ லவ் யூன்னா, ஐ லவ்ட் யூன்னு சொல்லுவான். அதே மாரி ஐ லவ்ட் யூன்னு சொன்னா, ஐ ஹேட் லவ்ட் யூன்னு சொல்லுவான். சரியா? அப்போ டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாத்துச்சுல பிரசன்ட்லன்னா பாஸ்ட், பாஸ்ட்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லுவாங்க. அப்போ இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு பயன்படுத்துறது. அடுத்தது இது வந்து அன்ரியல் ஆக்ஷன். இது வந்து தமிழ்ல அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஐ ஹேட் நோன் இருக்கு. அ ஐ வுட் ஹேவ் ஹெல்ப். எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, நான் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன். பாஸ்ட் ஈவென்ட்ட பத்தி சொல்றது. முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, நான் ஹெல்ப் பண்ணியிருந்திருந்திருப்பேன். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஹெல்ப் பண்ணியிருந்திருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து என்னதுன்னா, எனக்கு தெரிந்திருந்தால்
ஐ ஹேட் நோன். எனக்கு இது தெரிந்திருந்தால், நான் உதவி பண்ணியிருந்திருப்பேன். சரியா? இந்த மாதிரி சொல்றது. இது வந்து என்னன்னா, இவன் பாஸ்ட்ல பாஸ்ட்ல நம்ம ஐயோ! எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த இது முடிஞ்சிடுச்சு. கடந்த காலத்துல முடிஞ்சிருச்சு. ஓ! எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அது திரும்ப வராது இல்லையா? அது அன்ரியல் கண்டிஷன். இனிமே திரும்ப கடந்த காலத்துக்கு முடியாது. அந்த மாரியான விஷயத்தலாம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, அன்ரியல் ஆக்ஷன்னு சொல்லி இதுல போட்டுருக்காங்க. சரியா? இந்த டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ம் ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடியே இன்னொரு ஆக்ஷன் ரொம்ப பீரியட் ஆஃப் டைம்ல நடந்திருக்கு. ஐ ஹேட் பீன் வொர்க்கிங் ஃபார் 5 இயர்ஸ். நான் 10 வருஷமா இங்க தான் வொர்க் பண்ணிக்கொண்டு இருந்தேன்னு. பிஃபோர் ஐ சேஞ்ச்டு மை ஜாப். சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி 5 வருஷமா என்ன பண்ணியிருக்கான்? அந்த வொர்க்க செஞ்சுக்கிட்டே இருந்திருந்திருக்கான். அப்ப இதுக்கு முன்னாடி இது முடிஞ்சதுன்னு காமிக்கிறதுக்கு இந்த டென்ஸ் பயன்படுத்துறாங்க. சரியா? டு எக்ஸ்பிரஸ் காஸ் ஆஃப் எ பாஸ்ட் சிட்யூவேஷன். டு எக்ஸ்பிரஸ் காஸ் ஆஃப் எ பாஸ்ட் சிட்யூவேஷன். அ விளைவ பத்தி சொல்றது. ஹெர் ஐஸ் வேர் ரெட் பிகாஸ் ஷி ஹேட் பீன் கிரையிங். சரி, அவ கண்ணு ரெட்டா இருக்கு. ஏன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல. அவ கண்ணு வந்து சிவப்பா இருக்கு. ஏன்? அவ ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருந்திருக்கா. அப்படின்னா இதே மாரி ரொம்ப நேரம் அவ அழுதுகிட்டு இருந்திருக்கா. அது பிரசன்ட்ல சொன்னோம். இது பாஸ்ட். நேத்து அவ அதே மாரி ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்திருக்கா. அதனால அவ கண்ணு சிவப்பா இருக்கு. பா காச வந்து சொல்றது. காரணத்த சொல்றது. கண்ணு ஏன் சிவப்பா இருக்கு அப்படின்னா, ரொம்ப நேரமா அவ நேத்து அழுதுகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு அழுதுகிட்டு இருந்தா, இப்ப அழுதுகிட்டு இருந்தான்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். சரியா? டூ எம்பசைஸ் கன்டினியூட்டி. தொடர்ச்சியா காமிக்கிறது. இந்த டென்ஸ், இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்லாம் எப்பவுமே என்னன்னா, இந்த தொடர்ச்சிய வலியுறுத்துறது. இவ்வளோ நேரமா 2005ல இருந்து அவங்க இந்த வீட்ல தான் வசித்துக் கொண்டு இருந்திருந்திருக்காங்க. ரொம்ப நாளா வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த பீரியட மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த டென்ஸ். சரியா? அடுத்து ஃபியூச்சர். அம் இப்போ உடனடியா நம்ம என்ன பண்றதுன்னா, உடனே ஒரு முடிவு எடுக்கிறது, ஒரு டிசைட் பண்றதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, சிம்பிள் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவாங்க. அ யூகம். மழை பெய்யும். மழை பெய்யும் அப்படின்னு யூகிச்சு சொல்றதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அ ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து நான் கண்டிப்பா ப்ராமிஸ் பண்றது. உறுதியா சொல்லச்சொல்ல வந்து என்னன்னா, ஐ ஷால் தான் வழக்கமா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, ஐ ஃபியூச்சர் வந்து ஐ ஷால் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, ஐ வில்லுன்னு மாத்தி போடுறாங்க அப்படின்னா என்னன்னா, கண்டிப்பா உறுதியா நான் செய்வேன்னு அர்த்தம். அதான் ஐ வில் ஹெல்ப் யூன்னு போட்டிருக்காங்க. ஐ வில் கில் யூன்னு போட்டிருக்காங்க. ஏன் ஐ வில் கில் யூன்னு போடுறாங்கன்னா, ஐ ஷால் கில் யூ போடக்கூடாது. ஐ ஷால்ன்னு போட்டா நான் கொல்னாலும் கொல்வேன்னு வரும். அப்படி யாரையும் சொல்ல மாட்டோம். கோவத்துல சொல்லிச்சா கொல்லாம விட மாட்டேன் அப்படி தானே சொல்லுவாங்க. அதனால வந்து என்னன்னா, இது வந்து என்னதுன்னா, ஆ சிம்பிள் ஃபியூச்சர்ல தான் போடுங்க. சரி, அதுமாரி ஃபியூச்சர் ஃபேக்ட். த சன் வில் ரைஸ் அட் 6. கண்டிப்பா நடக்கிற மாரி இருந்தது அப்படின்னா, த சன் வில் ரைஸ் அப்படின்னு போடுறாங்க. ஆனா, அது ஆக்சுவலா இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்பிள் பிரசன்ட்லயே போடுவாங்க. சரியா? இத வேணா அந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபியூச்சர் இன் கண்டிஷன். ஒரு இது நடந்ததுன்னா, இன்னொன்னு நடக்கும். ஒரு இது நடந்தா, இன்னொன்னு நடக்கும்னு இருக்கும். இப்படின்னா, மழை பெஞ்சா நாங்க வீட்ல இருப்போம். மழை பெய்யலன்னா என்ன பண்ணுவோம்? மழை பெய்யலன்னா என்ன இருக்கும்? நாங்க போயிருவோம். ஆனா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது. மழை பெஞ்சா நாங்க இருப்போம். ஆனா மழை பெய்யலன்னா நாங்க போயிருவோம். அப்படின்ன மாதிரி கண்டிஷனா சொல்லச்சுல வந்து என்னன்னா, இதுல ஃபியூச்சர் பயன்படுத்தி சொல்லுவாங்க. இதுக்கு உண்டான சைன் வேர்டுலாம் இது. இன் ஃபியூச்சர், டுமாரோ, நெக்ஸ்ட் வீக் இதெல்லாம் சைன் வேர்டு. சரியா? ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ். ஒரு தொடர்ச்சியா ஒரு கன்டினியூஸான ஒரு ஆக்ஷன் இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், குளிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 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 மாரியான ஆக்ஷன் வந்து ஃபியூச்சர்ல நம்ம பண்ற மாரி இருந்தது அப்படின்னா, ஃபியூச்சர் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். அ நாளைக்கு வந்து 8 மணிக்கு நான் இன்னும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பன்னா கன்டினியூவா பண்றது இதுக்கு. பிளான் பண்றது. ஒரு பிளான் பண்றது எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர்ல ஒரு எப்படின்னா, ஒரு 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 குயிக் பாஸ்ட். சீக்கிரத்திலேயே ரீசன்ட் பாஸ்ட்ல வந்து என்னன்னா, ஏதாட்டும் ஒரு இது வந்து ஒரு பிளான் பண்ணி, ஏதாட்டும் ஃபியூச்சர்ல நடக்கிற மாரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம் எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர். ஒரு நியர் ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு குயிக்கா அந்த ஈவென்ட் நடக்கிற மாரி இருந்தா, பிரசன்ட் ஃபியூச்சர் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. தே வில் பி அட்டெண்டிங் த ஃபங்ஷன். சரிங்களா? ஆம் பொலைட் ரெக்வெஸ்ட் கேட்கறதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. இது அந்த அளவுக்கு இது கிடையாது. முக்கியம் கிடையாது. பொலைட் ரெக்வெஸ்ட்டுக்கும் கேட்டுக்கிடுவாங்க. வில் யூ வில் யூ டிராப் மீ தேர்? வில் யூ பி யூசிங் யுவர் லேப்டாப் டுனைட்? அ இந்த மாரி பொலைட் ஆன்ஸர் கேட்கறதுக்கும் பயன்படுத்துவாங்க. சைன் வேர்டு இதுதான். அட் திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள நான் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றது. அடுத்த வாரம் நான் இந்த நேரத்துல ஊருக்கு போய்க்கிட்டு இருப்பேன் அப்படின்லாம் சொல்றதெல்லாம், இதெல்லாம் சைன் வேர்டு. கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட வேண்டியதுதான்.
அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்ட்னா கம்ப்ளீட்டட். ஃபியூச்சர்ல நடந்திருக்கும்னு யூகிச்சு சொல்றது. சரியா? ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் எ ஃபியூச்சர் டைம். நான் நாளைக்கு இத்தன மணிக்குள்ள நாங்க வந்து என்னது டின்னர் வந்து சமைச்சிருப்பேன். சரியா? நான் நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள பை திஸ் டைம் நீ வர்றதுக்குள்ளயும் நான் வந்து டின்னர் சமைச்சிருப்பேன். நான் ஏற்கனவே சொன்னேன். அவன் அவன் கீழ போய் விழுந்திருப்பான், அவன் சாப்பிட்டுருப்பான், அவன் தூங்கியிருப்பான், அவன் கடிச்சிருப்பான், அவன் அழுதுருப்பான். இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா தமிழ்ல. அதுதான் இதுல சொல்றது. நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள அவன் சமைச்சிருப்பான் அவ்வளவுதான். அதே மாரி அசம்ப்ஷன்ல சொல்றது. அவன் வந்து என்னது அவன் வந்து இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருப்பான். அவன் எப்பவுமே வீட்டுக்கு சீக்கிரம் போயிருப்பான். அப்படின்னு யூகத்துல சொல்றது. இது யூகத்துல சொல்றது. இது நம்மளே சொல்றது. நம்ம ஃபியூச்சர்ல நான் இத செஞ்சிருப்பேன். நாளைக்கு இத்தன மணிக்குள்ள நான் வந்து ஜிம்முல போய் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றது. சரியா? இது 2மே யூகத்தின் அடிப்படையிலும் சொல்றது. நம்ம ஒரு உறுதியா சொல்ற மாரி சொல்றதுக்கும் பயன்படுத்திக்கிறது. அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஒரு லாங் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் முடிஞ்சிருக்கும்னு நம்ம நெனச்சுக்கிறது. ஃபியூச்சர்ல நடக்கும். ஃபியூச்சர்ல ரொம்ப வருஷமா கன்டின்யூ பண்ற மாரி இருந்தது அப்படின்னா, இந்த டென்ஸ் வந்து ரொம்ப லென்த் பீரியட் ஆஃப் டைம சொல்றதுக்கு பயன்படுத்துவாங்க. டூ எம்ஃபசைஸ் எப்படி சொல்றதுன்னா, டியூரேஷன் இதான் சொல்றேன்ல, ரொம்ப பீரியட் ஆஃப் டைம வந்து அதிக பீரியட் ஆஃப் டைம் வந்து எம்ஃபசைஸ் பண்றதுக்கு இது பண்ணுவாங்க. லாங் டெர்ம் ஃபியூச்சர் ஆக்ஷன். ஹி வில் பி ஸ்டடியிங் ஃபார் 6 ஹார்ஸ் பை தென். சரியா? ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம சொல்றதுக்குலாம் இந்த டென்சஸ பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் அதுக்கு உண்டான சைன் வேர்டு. சரி. இப்ப எக்ஸர்சைஸ் லைட்டா பார்க்கலாமா? ஆம். நான் பாதி எக்ஸர்சைஸ் போடுறேன். மீதி எக்ஸர்சைஸ் நீங்க போட்டு பார்க்கணும். வித் ஆன்ஸரோட இது இருக்கும். சரிங்களா? டீப்பா வாட்டர்ஸ் த பிளான்ட் எவ்ரி மார்னிங். தினமும் நடக்கிறது. சரியா? தினமும் நடக்கிறது. வாட்டர்ஸ்ங்கிறது வெறுப்பு. தினமும் நடக்கிறது எவ்ரிடே ஆக்ஷன். சரியா? அப்படின்னா இது சிம்பிள் பிரசன்ட்ல போட்டிருக்காங்க. ஒரு யுனிவர்சல் ட்ரூத். ஒரு ட்ரையாங்கிள்னா 3 பக்கம் இருக்கணும். யுனிவர்சல் ட்ரூத். சிம்பிள் பிரசன்ட்ல போட்டிருக்காங்க. சஞ்சய் இஸ் ரைட்டிங் எ லெட்டர். இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஹேப்பனிங் நவ். அப்படின்னா இஸ் ரைட்டிங். த சைல்ட் ஆர் பிளேயிங். இப்போ விளாண்டுகிட்டு இருக்காங்க. அதனால ஆர் பிளேயிங் போட்டிருக்காங்க. ஐ கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி. தினமும் நடக்கக்கூடியது எவ்ரிடே போட்டிருக்காங்க. சரியா? ஆக்ஷன் டைப் என்னென்ன டைப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது சில்ட்ரன் லைக்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில்ட்ரன்ங்கிறது ப்ளூரல். அதனால என்னன்னா லைக் தான் வரும். சரியா? நான் வெறும் ஆன்சர் மட்டும் சொல்றேன். இது ஃபைனலா போட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து பேர்ட்ஸ்ங்கிறது சிங்குலர் கிடையாது, ப்ளூரல். ஆர் ஃப்ளையிங். சரியா? த டாக்டர் இஸ் ஆர் ட்ரீட்டிங் கிடையாது, இஸ் ட்ரீட்டிங். சரியா? மத்தது 2 நீங்க போட்டு பாருங்க. ஒவ்வொரு எக்ஸர்சைஸ்ல 2 நான் சொல்றேன். சரியா? இது கான்வர்சேஷன் நல்லா இருக்கும். இத நீங்க போட்டு பாருங்க. சரி. அ இதுல வந்து இதுக்கு உண்டான வார்த்தைகள வந்து அப்படியே ஃபிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ காட் அப். ம் எப்படி சொல்றது? அ இது வந்து உங்களுக்கு எக்ஸர்சைஸ் தான். ஏன் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியானது. எக்ஸ்ப்ளனேஷன் பண்ற மாரி இருக்கிற மட்டும் உங்களுக்கு நான் நடத்தி விடுறேன். சரி. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இத கவனிச்சுக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாஸ்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெர்ப் வந்து சிங்குலரா, ப்ளூரலான்னு மட்டும் பார்த்துக்கணும். ஐன்னு வந்ததுன்னா சிங்குலர், வீன்னு வந்ததுன்னா ப்ளூரல், ஷீன்னு வந்ததுன்னா சிங்குலர். ஷீன்னா ஒருத்தங்க, வீன்னா நாங்கள்னு அர்த்தம். நோபடிங்கிறது சிங்குலர், ஹீங்கிறது சிங்குலர். சரியா? அப்போ வைல் டூன்னு போட்டிருக்கு. த டாக்டர் ரேங் சாரி த டோர் பெல் ரேங். எப்போ அந்த டோர் பெல் வந்து அடிச்சது. எப்போ வைல் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்வொர்க். நான் என் ஹோம்வொர்க் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பெல் அடிச்சது. நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் நடத்தினத திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ்க்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். வி saw an elephant while we were going on a trip. நாங்க ட்ரிப்புக்கு போய்க்கிட்டே இருக்கும்போது ஒரு இது நடந்துகிட்டே இருக்குச்சுன்னு இன்னொன்னு. நாங்க போய்க்கிட்டே இருக்கும்போது எலிஃபண்ட்ட பார்த்தோம். சரியா? அடுத்து மத்ததுல நீங்க கொஞ்சம் பாருங்க. மேரி ஃபெல் அஸ்லீப் வைல் ஷி வாஸ் ரீடிங். அவ புக் வாசிச்சுட்டு இருக்கச்சிலேயே தூங்கி விழுந்துட்டா. சரியா? ஒண்ணு செஞ்சுகிட்டு இருக்கச்சிலேயே இன்னொன்னு நடக்கிறது. இது பாருங்க எல்லாமே பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அப்படின்னா இதுல நடக்கிறது வந்து ஆக்ஷன் வந்து நடந்த ஆக்ஷன பின்னாடி போட்டிருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அ ஆல் வாஸ் டார்க் அகெயின். நைட் ஹேட் ஃபாலன். எல்லாம் இருட்டாயிடுச்சு. நைட்டு வந்ததுனால. அப்போ நைட் வர்றது ஃபர்ஸ்ட்டு. அதனால தான் இருட்டாவுது. 2வது நடக்கிறது. சரியா? அடுத்து ஷி ஹேட் நோ அம்ப்ரெல்லா வித் ஹர். த வெதர் டேஷ் சோ ஃபைன். அப்பன்னா அவட்ட அம்பர்லா கிடையாது. ஆனா வந்து என்னது? வெதர் வந்து என்னது? அதுக்கு முன்னாடியே அம்பர்லா அவட்ட இல்ல அப்படின்னு சொல்றா. எதனால? வெதர் மோசமா இருக்கிறதுனால. வெதர் மோசமா இருக்கனால தான் அவங்க அம்பர்லாவே தேடுறாங்க. கொடையே தேடுறாங்க. அப்பன்னா ஹேட் சீம்டு. சரியா? மத்ததெல்லாம் நீங்க போட்டு பார்க்கணும்.
எல்லாமே போட்டோம்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அடுத்து டுமாரோ பை திஸ் டைம். நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள ஷி டேஸ் த கிளாஸ். ஷி வில் ஹேவ் ஜாயின்ட் த கிளாஸ். அவ வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. அதே மாரி ஷி டேஸ் ட்ரெய்னிங் டில் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் வரைக்கும். ஷி வில் ஹேவ் அண்டர்கான் ட்ரெய்னிங். அவ ட்ரெய்னிங் எடுத்திருப்பா. இந்த மாரி சொல்றதெல்லாம் வந்து என்னதுன்னா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஷி டேஸ் வெரி ஹார்ட் பை த டைம் ஷி கம்ஸ் ஹோம். அ அவ வந்து என்னது, அவ வீட்டுக்கு வர்ற நேரம் அதுவரைக்கும் என்னது, ஷி வில் ஹேவ் ஒர்க்டு வெரி ஹார்ட். அவ வந்து என்னது, ஒர்க் பண்ணியிருப்பா. எல்லாமே இந்த யூகத்துல அவன் சாப்பிட்டுருப்பான், படிச்சிருப்பான், அந்த மாரி இதுலயே போடுறது. சரியா? ம். ரீசன்ட் இஸ் ஃபேமிலி. இதெல்லாம் வருஷத்த போட்டிருக்காய்ங்க. அ ஹாரிஸ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி மூவ்டு டூ சென்னைன்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஹாரிஸ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ஹேவ் மூவ்டு டூ சென்னை. அப்ப இப்பதான் முடிஞ்சத காமிச்சிருக்காய்ங்க. சரியா? அ இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹேவ் மூவ்ட் டூ சென்னைன்னு போட்டிருக்காங்க. சரியா? அப்போ இப்பதான் முடிஞ்ச மாரி ஒரு ஆக்ஷன் இது பண்ணியிருக்காங்க. அதனால பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாய்ங்க. ஹாரிஸ் ஹாரிஸ் மீட்ஸ் அமீனா. சரியா? இது எல்லாத்தையுமே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல மாத்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் மீட்ஸ்ங்கிறது போட்டிருக்காங்க. ஹாரிஸ் ஹேஸ் மெட். சரியா? அ அப்படின்னா இஸ் ப்ரமோட்டட்ன்னு போட்டிருக்காங்க. இது பேசிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஹேஸ் பீன் ப்ரமோட்டட். நீங்க இத அப்படியே பார்த்து ஹாரிஸ் ஃபினிஷஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா ஹாரிஸ் ஹேஸ் ஃபினிஷ்டு. இது வந்து என்னன்னா வேற ஒண்ணுமே பண்ண சொல்லல. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல எல்லாத்தையும் மாத்த சொல்லியிருக்காங்க. ஹேஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரியா? சரியா? இப்போ பாருங்க when the burglars broke into the house, everybody was sound sleep. சரியா? அப்போ கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்து வாஸ். சரியா? எவ்ரிபடி வாஸ் சவுண்ட் asleep. அடுத்தது the milk dash over as. She went to see the crowd passing by with loud slogan. சரியா? இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்பில்டுங்கிறது கரெக்ட். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஷி வென்ட் டு see the crowd அப்படின்னு இருக்கு. ஸ்பில்டுங்கிறது வந்து என்னதுன்னா, கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், பாஸ்ட் ஃபார்ம். சரியா? அடுத்தது இஃப் கார்த்திக் டேஷ் எனி மிஸ்டேக் ஹி வில் பி ரிவார்டட். அவனுக்கு வந்து பரிசு கிடைக்கும். எப்போ அவன் எந்த ஒரு மிஸ்டேக்கும் செய்யலன்னா. அப்படின்னா டஸ் நாட் மேக். சரியா? கார்த்திக்ங்கிறது டஸ் நாட் மேக்ன்னு போடுவாங்க. இப்போ கார்த்திக் அண்ட் சுரேஷ்னு வந்தா டு நாட் மேக் அப்படின்னு போடுவாங்க. சரியா? அடுத்தது இதுல மிச்சம் இருக்கிற 3யும் நீங்க போட்டு பாருங்க. சரி, ஒரு 9 இது இருக்கு. மிச்சம் உள்ளத நீங்க போடுங்க. சரி, இதுல எரர் ஸ்பாட்டிங் மாதிரி குடுத்துருக்காங்க. இத பாருங்க. இதுல ஒரு 2, 3 இது மட்டும் சொல்றேன். நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் அப்படியே பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஐ ஹவ் மெட் ஹிம் எஸ்டர்டே. எஸ்டர்டேன்னா நேத்து. அத வந்து என்னன்னா காலம் சம்மந்தப்பட்டத போட்டிருக்காங்க. அதனால மெட்டுங்கிறது தான் போடணும். ஐ அம் வாட்சிங் டிவி சின்ஸ் மார்னிங். காலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் டிவிய அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னது அப்படின்னா, ஒரு டெம்பரரி ஆக்ஷன் கிடையாது. காலையில இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த சீமு, லுக்கு இந்த மாதிரியான வார்த்தை பார்க்கறதுக்கு அவன் சேடா இருக்கான். ஹி லுக்ஸ் சேடு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கன்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. சீம், சீ, சி, லுக்கு, ஃபீல் இந்த மாதிரி வெர்ப்லாம் என்னது யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, கன்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? ஷி வாட்ச்டு டிவி வென் ஹர் ஹஸ்பண்ட் கேம். இத வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்க? வென் ஹர் ஹஸ்பண்ட் கேம். அவன் ஹஸ்பண்ட் வரச்சுல அவ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. சரியா? பார்த்தா அப்படின்னு போட்டிருக்கு. இதோட இதுதான் பெர்ஃபெக்ட்டான கிராமர். சரியா? மிச்சதெல்லாம் நீங்க பார்க்குறீங்களா?
ஹி இஸ் ஹேவிங் எ செல்லுலார் ஃபோன். ஹி ஹேஸ் எ செல்லுலார் ஃபோன். ஹேஸ் அப்படிங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம்ல வராது. இஸ் ஹேவிங்ன்னு போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டேன்னா, ஒருத்தர் பொசஷன காமிக்கல. அவர்ட்ட ஃபோன் இருக்கு. ஹேவ்னா என்னது? ஐ ஹேவ் அ புக்னா என்ட்ட புக் இருக்கு. இல்ல இஸ் போட்டோம்னு என்ன அர்த்தம்? ஹி இஸ் ஹேவிங் எ செல்லுலார் ஃபோன்னா, அவன்ட்ட செல்லுலார் ஃபோன் இருக்குங்கிற மாரி வரும். வாக்கியமே தப்பா இருக்கும். அதனால யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? இதுல கூட 2 பார்க்கலாம். 10 candidates have passed, 1 failed. 10 candidates have passed, 1 failed அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? 10 candidates passed and 1 failedன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இது வந்து என்னதுன்னா, 1 என்ன பண்ணியிருக்கணும்? இதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆன மாரி போட்டிருக்காய்ங்க. அப்படின்னா 10 candidates passed, இன்னும் ஒருத்தரும் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். He succeeded because he works hard. சரியா? அவன் வந்து சக்சஸ் ஆயிட்டான். ஏன் அப்படின்னா, சக்சஸ் இப்ப தான் ஆயிருக்கான். ஆனா வொர்க் பண்ணது எப்போ? அதுக்கு முன்னாடி. அப்படின்னா இது சிம்பிள் பிரசன்ட்ல போடக்கூடாது. சிம்பிள் பாஸ்ட்ல போடணும். அவனுக்கு சக்சஸ் கிடைச்சிட்டு. எதுக்கு? அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணது. ஹார்டா ஒர்க் பண்ணது முன்னாடி நடந்தது. சரியா? அதையும் தெரிஞ்சுக்கிடணும். அடுத்தது மிச்சது கொஞ்சம் நீங்க போட்டு பாருங்க. அடுத்து ஒன் ஆஃப் த பாய்ஸ். ஒன் ஆஃப் த பாய்ஸ். பாய்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதனால ஆர் வராது. ஒன் ஆஃப் த பாய்ஸ்ன்னு வருது. அதனால இஸ் போட்டிருக்காங்க. சரியா? இது நெகட்டிவா மாத்த சொல்லியிருக்காங்க. ஹி இஸ் லேர்னிங் டூ ரீட். சரிங்களா? ஹி இஸ் லேர்னிங் ஹி இஸ் இன்னும் என்னன்னா, இதுக்கு நடுவுல நாட் போட்டுருக்கணும். ஐ அம் ஹேவிங் எ பாத். இதுக்கு நடுவுல நாட். ஐ அம் ரீடிங் எ ஃபேன்டாஸ்டிக் புக். அப்படின்னு இதுக்கு நடுவுல நாட். ஹீஸ் இது ரொம்ப ஈஸி. நாட்டுங்கிறத நடுவுல போட்டாலே நெகட்டிவா மாறிடும். சரியா? அதுக்கப்புறம் பிரசன்ட் கன்டினியூஸா மாத்த சொல்லியிருக்காங்க. யூ டேஷ் டு த மியூசிக். யூ ஆர் லிசனிங் த மியூசிக். சரியா? இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹி இஸ் கிரையிங். அப்படின்னா ஐ அம் ஸ்விம்மிங். அப்படின்னா இதெல்லாம் கன்டினியூஸ் டென்ஸா மாத்தி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. வெயிட்ன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இஸ் வெயிட்டிங். சரிங்களா? இது அப்படின்னா கன்டினியூஸ் டென்ஸா நீங்க எல்லாத்தையுமே மாத்தி பாருங்க. எல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா என்னது? ஷீன்னு வந்துச்சுன்னா ஹேஸ் நெவர் அபாலஜிஸ்ட். சரியா? அவ்வளோதானே. மை மதர் டேஸ் ஹேஸ் பீன். அம்மாங்கிறது ஒருத்தங்க. ஹேஸ் பீன். ஐ டேஸ் ஆல் த பிளேஸ் ஆஃப் த ஐ ஐ ஹேவ் ரெட். சரியா? எல்லாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா மாத்த சொல்லியிருக்காங்க. ஹேவ் யூ ஃபினிஷ்ட். சரியா? மித்தது இருக்கிற ஒண்ணு இருக்கு. அத நீங்க போட்டு பாருங்க. ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் வெயிட்டிங். அவ்வளோதான். ஷி ஹஸ் பீன் வொர்க்கிங் இன் த கார்டன். அவ்வளோதான். அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸா மாத்த சொல்லியிருக்காங்க. மத்தது நீங்க போட்டு பாருங்க. இந்த டாடாய் ஸ்டோரி வித் ஆன்சரோட இருக்கு. பாருங்க. எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல மாத்த சொல்லியிருக்காங்க. நோவோட பாஸ்ட் டென்ஸ் நியூ, கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட். சரியா? வியோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ், சேயோட பாஸ்ட் டென்ஸ் செட், ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் ஹேட். அடுத்தது வந்து டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு, ஹைடோட பாஸ்ட் டென்ஸ் ஹிட், பிகினோட பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பிகேன், ரன்னோட பாஸ்ட் டென்ஸ் ரேன், வியோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ், திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட், ஃபாலோட பாஸ்ட் டென்ஸ் ஃபெல்ட், டிசைடோட பாஸ்ட் டென்ஸ் டிசைடட். சரியா? இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் மட்டும் போட சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அப்படிதான். இது ரொம்ப ஈஸியானது. ஓகே. த சைல்டு டேஸ். இதை பாஸ்ட் கண்டினியூஸா மாத்த சொல்லியிருக்காங்க. நான் 2 இது சொல்லிக் கொடுக்குறேன். மத்த நீங்க போடுங்க. த சைல்டு த சில்ட்ரன். சில்ட்ரனுங்கிறது என்னது? ப்ளூரல் ஃபார்ம். சரிங்களா? அப்படின்னா சில்ட்ரன் வாஸ் வராது. இதுல தப்பா போட்டிருக்கேன். சில்ட்ரன் வேர். த சில்ட்ரன் வேர் வெயிட்டிங். சரியா? த கேர்ள்ஸ் வேர் லேர்னிங். சரியா? ஐ வாஸ் பிளேயிங். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா நம்ம சார்ட்டை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று இடத்துல நல்ல சார்ட் அதை நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதணும். சரியா?
கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூசிங் த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். கலை டிட்ன்ட் கம்ப்ளீட் ஹிஸ் ஹோம்வொர்க் பிகாஸ் அவன் கலை வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஏன் அப்படின்னா, அவனுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்குது. சரி ஹி ஹேட் பிகம் டயர்ட் அப்படின்னா, பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் டயர்டா இருந்ததுனால அவனால ஒர்க்க கம்ப்ளீட் பண்ண முடியல. சரியா? அடுத்து பை த டைம் சுந்தர் காட் அப் ஹி ஹேட் ஹேட் அ லவ் நாய்ஸ். அவனுக்கு ரொம்ப சத்தம் கேட்டதுனால அவனால எந்திரிக்க முடியல. சரியா? அவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் ஆல்ரெடி ரீச்டு வென் வி ரீச்டு த பார்க். நாங்க பார்க்குக்கு போறதுக்கு முன்னாடி என்னது, என் ஃப்ரெண்ட் வந்து பார்க்ல ரீச் பண்ணிட்டான். இத நீங்க போட்டு பாருங்க. இது ஆன்ஸரோட இருக்கு. இத நீங்க போட்டு பாருங்க. பேக்டு வருமா? பேக் வருமா? கரெக்ட்டான ஃபார்மேட் எது அப்படின்னு போட்டு பாருங்க. அதாவது இதுல வந்து நவுன வச்சு போட்டுருக்காங்க. சரியா? எது வரும் அப்படின்னு பார்த்து போட்டுருங்க. சரி. அஸ்வின் டேஸ் எம்பிஏ இன் அனதர் 2 இயர்ஸ். அஸ்வின் டேஸ் எம்பிஏ இன் அனதர் 2 இயர்ஸ். அடுத்து இன்னும் 2 வருஷத்துல அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அஸ்வின் வந்து எம்பிஏ வந்து படிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு கன்டினியூஸ்ல போடுறது. ஃபியூச்சர் கன்டினியூஸ்ல உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஐ வில் பி கோயிங் டு தஞ்சாவூர் பை திஸ் டைம். நாளைக்கு இந்த நேரம் நான் தஞ்சாவூருக்கு போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றான். பிரபா டேஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் இன் 6 மந்த்ஸ் டைம். 6 மாசத்துல வந்து என்னது, அவன் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட வாங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மித்த 2 இதையும் நீங்க போட்டு பாருங்க. இது பிரசன்ட் டென்ஸா மாத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆ சரவணன் ஆல்வேஸ் கோஸ். தினமும் நடக்கிறது. சரியா? ஆ அதே மாரி என்னன்னா, இப்போ இத பாருங்களேன். ஷீபா இஸ் மூவிங் டூ எ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். அப்படின்னா அவங்க ஒருத்தங்க ஒரு ஒரு எப்படி சொன்னா, ஒரு கவர்ன்மெண்ட் வந்து ஃபியூச்சர பத்தி சொல்லாம, ஒரு பெர்சன் ஃபியூச்சர பத்தி சொன்னாங்கன்னா, பிரசன்ட் கன்டினியூஸ் போடுவாங்க. சரிங்களா? இது ரெகுலர்லின்னு வந்துருச்சு. தினமும். ரெகுலர்லின்னு வந்துருச்சு. அப்படின்னா இதுல என்ன போடுவாங்க அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் நான் விட்டதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. நான் சொல்லிக் குடுத்த மாரி அந்த சார்ட்ட வச்சு சொல்லிக் குடுத்த மாதிரியே இது பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே. மத்ததெல்லாம் என்னது ரிப்பீட்டடா சிம்பிள் பாஸ்ட் இந்த மாரி தான் வருது. இவ்வளோ எக்சர்சைஸ் போதும். சரிங்களா? நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்க. நான் நடத்தின சார்ட், எக்ஸ்ப்ளனேஷன் அத வச்சு நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த டென்சஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.